உணவ சமைக்க அலுமினியம் ஃபாயிலிய யூஸ் செய்யலாமா கூடாதா? ஒருவேளை தொடர்ந்து சமைச்சா ஹெல்த்திய அஃபெக்ட் பண்ணுமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஒரு சில உணவு வகைகளை சமைப்பதற்கும் சூடாக்குவதற்கும் அலுமினியம் ஃபாயில் பயன்படுத்துவது பொதுவானது. ஆனால் அதன் மூலமாக சாத்தியமான ஆரோக்கிய விளைவுகள் குறித்த கவலைகளும் உள்ளன. விஞ்ஞான சமூகம் இதன் அபாயங்கள் குறித்த ஒருமித்த கருத்தை எட்டவில்லை என்றாலும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சில காரணிகளை இந்த பதிவில் காண்போம். அலுமினிய தாளில் நாம் சில உணவுப் பொருட்களை தொடர்ந்து சமைப்பதால் அலுமினியம் மிக மிக குறைந்த அளவில் அந்த உணவில் உட்புகுந்துவிடும். அந்த உணவை நாம் உட்கொள்ளும்போது நமது உடல் நலத்தை அது பாதிக்கிறது. தக்காளி, சிட்ரஸ் பழங்கள் அல்லது வினிகர் சார்ந்த சாஸ்கள் போன்ற அமிலம் அல்லது உப்பு நிறைந்த உணவுகளுடன் அலுமினியம் வினைபுரியும். இது உணவின் சுவையை மாற்றுவது மட்டுமில்லாமல் சிறிய அளவிலான அலுமினியத்தை உணவில் சேர்த்துவிடும். நம்மையும் அறியாமல் அலுமினியம் ஃபாயிலில் அதிக அளவு தொடர்ந்து சமைப்பதினால் அலுமினியம் நம் உடலில் சென்று பல உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்திவிடுகிறது. உணவின் மூலம் உடலுக்குள் சென்ற அலுமினியத்தை செரிமான அமைப்பால் ஜீரணிக்க முடியாது. ஏனெனில் அலுமினியம் ஒரு உலோகமாகும். இதனுடைய அமைப்பு திடமானது மற்றும் நுண்துளை இல்லாதது. இது வயிறு மற்றும் குடலில் உள்ள டிஜெஸ்டிவ் என்சைம்ஸ் மற்றும் அமிலங்களுக்கு எதிராக செயல்படுவதால் இது செரிப்பதும் இல்லை. மனித செரிமான அமைப்பு நொதிகள் மற்றும் அமிலங்களைச் சார்ந்து உணவை உறிஞ்சக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக உடைக்கிறது. இந்த உயிரியல் மூலக்கூறுகள் கரிமப் பொருட்களான புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போன்றவற்றை உடைப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அவை அலுமினியம் போன்ற உலோகங்களை உடைக்கும் திறன் கொண்டவை அல்ல. நரம்பியல் விளைவுகள். அதிக அலுமினியம் உட்கொள்வது அல்சைமர் நோய் உட்பட நரம்பியல் கோளாறுகளுடன் இணைக்கப்படலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சான்றுகள் உறுதியானவை அல்ல. அதிகப்படியான அலுமினியம் கால்சியத்தை உறிஞ்சும் உடலின் திறனில் தலையிடலாம். இது எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும். அது மட்டுமில்லாமல் பலவீனமான சிறுநீரக செயல்பாடு உள்ளவர்களுக்கு அலுமினியத்தை உட்கொள்வது அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் அவர்களின் உடல்கள் அலுமினியத்தை திறமையாக வெளியேற்ற முடியாது. இதன் தீவிரத்தை குறைக்க உணவுக்கும் அலுமினியத்தாளுக்கும் இடையில் பார்ச்மெண்ட் பேப்பரை பயன்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் மிக அதிக வெப்பநிலையில் அலுமினியத்தாளை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். மேலும் அலுமினியத்தாளில் அமில உணவுகளான தக்காளி அல்லது சிட்ரஸ் போன்றவை சமைப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை உணவில் அலுமினியத்தின் கசிவை அதிகரிக்கும். அலுமினியத்தாளை அவ்வப்போது பயன்படுத்துவது பெரும்பாலான மக்களுக்கு பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. இருப்பினும் அடிக்கடி பயன்படுத்துவது அலுமினியத்தின் அதிக உட்கொள்ளலுக்கு பங்களிக்கும். அலுமினியத்திற்கு மாற்றாக கிளாஸ், சிரமிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்தலாம். அலுமினிய தாளை எப்போதாவது பயன்படுத்துவதால் பெரும்பாலான மக்களுக்கு குறிப்பிடத்தக்க உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. குறிப்பாக அதை அடிக்கடி பயன்படுத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது புத்திசாலித்தனம்.